தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் தடுப்பணை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாழங்குடா மற்றும் கண்டக்காடு பகுதி மக்கள் மனு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மனு அளிக்கப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. கடலூர்ல ஆழங்குடா மற்றும் கண்டக்காடு ஆகிய கிராமங்கள் ஆற்றில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் நிரந்தர முகத்துவாரம் தடுப்பணை மற்றும் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல இன்று பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. வாரம் திங்கட்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்துல தாழங்குடா கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து கோரிக்கை மனு ஒன்றினை அளித்தனர். அப்பொழுது அந்த மனுவில் பாத்தீங்கன்னா கண்டக்காடு மற்றும் அந்த மனுல தாழங்குடா கிராமத்துல 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் அருகில் உள்ள கண்டக்காடு கிராமத்துல 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வசித்து வருவதாகவும், மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் ஏற்படும் பொழுது இருபுற கரைகளிலும் கடும் அந்த மணல் அரிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், இந்த நிலையில தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல தாழங்குடா மற்றும் கண்டக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தற்போது மட்டும் வெள்ள காலங்களில் மட்டுமே அந்த முகத்துவாரம் தோண்டப்படுவதால் பாதிப்பு அதிகரிப்பதாக கூறிய மீனவர்கள் சோனாங்குப்பம் மற்றும் அக்கரைக்கோரி பகுதிகளைப் போல தாழங்குடா கிராமத்திற்கு நிரந்தர முகத்துவாரம் அமைத்து சிமெண்ட் தளங்கள் கட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதே போல கிராமத்தை சுற்றி தடுப்பணை அமைத்து தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தனர். இது கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் மாவட்ட ஆட்சியராக உள்ளிட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து வரும் நிலையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நின்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து கோரிக்கையை அடுத்த மனுவினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கை மீண்டும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் தங்கள் கிராம பொதுமக்கள் அனைவருமே திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். யுவராணி, தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் தடுப்பணை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் மனு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார். தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் வரும்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் நேரடியாக தாழங்குடா முகத்துவார கடற்கரையில் கடலை கலக்குது. இதன் மூலியமாக அந்த ஆற்றினுடைய நீர் வரும்பொழுது ஒவ்வொரு வருடமும் இருபுறமும் கரைகளை அறுத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் தலா 20 to 50 மீட்டருக்குள்ளாக ஊருக்குள் தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை, அதாவது மண் அரிப்பு ஏற்பட்டு கிராமத்துக்குள்ள கடல் நீர் ஆற்று நீர் வெள்ளம் உள்ள போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்ற வருடத்திலிருந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மனு மீதான நடவடிக்கை இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்பயும் நாங்கள் மனு கொடுக்க தான் வந்திருக்கிறோம். இந்த மனு மீதான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆறை தூர்வாரி எங்களுடைய படகுகளை நாங்கள் மீண்டும் நல்ல முறையில் பழையபடி திரும்பவும் தொழிலுக்கு போறதுக்கான ஒரு வழிவகையை வைத்து கொடுக்கணும்னு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டிருக்கோம். இது சம்பந்தமாக நிர்வாகம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம முன்வந்து தற்காலிக போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும்.